இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐடியாஸ்ல ஃபண்டிங் விளையாட்டு நடக்கிற இடம், இனோவேஷன்ஸ் மென்டர்ஸ் சந்திக்கிற ஒரு அற்புதமான இடம், ஒன்னா கை கோர்த்து எல்லாரும் முன்னேற ஒரு அற்புதமான இடம். அந்த பயணம் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவின் சொந்த ஸ்டார்ட் அப் மேடை ஐடியா பாஸ். ஐடியா உங்களோடது, பணம் எங்களோடது. இது நம்மளோட இன்வெஸ்டிங் டைட்டன்ஸை கூப்பிட வேண்டிய நேரம். முதல்ல நம்ம கூப்பிட போறது எங்க என்டர்பிரனரோட ஃபேவரட் அர்ஜுன் வைத்யா. The Sleep கம்பெனியோட ஃபவுண்டர் பிரியங்கா சலாட். Bella Leaders Clubோட ஃபவுண்டர் ஜிம்மி மிஸ்ட்ரி. The Serial Investor VC from Washington DC Sandesh Sharda. டைட்டன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற எக்ஸ்பர்ட் மென்டர்ஸ் ஒரு டாக்டர்லாம் கிடையாது, ஒரு ப்ரொஃபசர். அவரோட கண்டுபிடிப்பு பல லட்சம் நோயாளிகளோட வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு பெரிய கைத்தட்டலோட வரவேற்றிடலாம் ஐஐடி மெட்ராஸ்ல இருந்து ப்ரொஃபசர் மோகன் சங்கர் சிவபிரசாத். வெல்கம் 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 சார். வெல்கம். தேங்க்யூ சார். இன்னைக்கு நீங்க எங்களுடைய இந்த மேடைக்கு வந்திருக்கிறது எங்களோட அதிர்ஷ்டம் தான். Thank you for having me and it's a real pleasure to be here. சார், ஹெல்த் டெக்லயும் ஹெல்த் இன்னோவேஷன்ஸ்லயும் நீங்க நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க இல்லையா? அதை பத்தி ப்ளீஸ் எங்க ஆடியன்ஸ் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? இப்போ கூட மெடிக்கல் டெக்னாலஜிஸை நாம 100% இம்போர்ட் பண்றோம் ஹைடெக்ல. இந்த இறக்குமதியை குறைக்கணுன்றதுதான் என்னோட கோலா இருந்தது. ஒரு விஷயத்தை நம்ம இந்தியாவில் பண்ணணும்னா அந்த டெக்னாலஜியை நம்ம டெவலப் பண்ணணும். வெறும் மேனுஃபேக்சரிங் பண்றதால முழு டெக்னாலஜியோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்காது. ஐஐடி மெட்ராஸில் 2010-2011 ஒரு R&D சென்டர் ஆரம்பித்தோம், ஹெல்த் கேர் இன்னோவேஷன் சென்டர் HDIC. அண்ட் இன்னைக்கு அது நம்ம நாட்டோட லீடிங் மெடிக்கல் டெக்னாலஜி R&D சென்டர். இது வரைக்கும் அங்கே 20-25 டெக்னாலஜிஸை டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த டெக்னாலஜிலேருந்து 20 ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. அப்புறம் 1 கோடி அளவுக்கு, அநேகமாக அது இப்போ 2 கோடி ஆயிருக்கும் பேஷண்ட்ஸ் இதில் பலனடைஞ்சிருக்காங்க. ஸோ முதல் முறையாக இந்த டெக்னாலஜிஸ்லாம் இந்தியாவில் டெவலப் ஆயிருக்கு, இங்கே மேனுஃபேக்சர் ஆயிருக்கு. Thank you very much, Professor. Thank you. Thank you for being with us. Please take your seat. Thank you. டைட்டன்ஸ், நான் உங்ககிட்ட இதையும் சொல்ல ஆசைப்படுறேன். நாங்க உங்க எல்லாரையும் இன்வெஸ்டிங் டைட்டன்ஸ் அப்படின்னு கூப்பிடுறோம். பட் நம்மளோட ப்ரொஃபசர் இருக்காருல்ல, இவர் டைட்டன் கம்பெனி இருக்குல்ல, அதான் டாடா குரூப்ஸோட ஒரு கம்பெனி இருக்குல்ல, அதுல இண்டிபெண்டன்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ல இவரும் ஒருத்தர். சரி வாங்க, இப்போ நம்மளோட முதல் ஐடியா பஸ்ஸை கூப்பிடலாம். சுத்தம் பண்றது எவ்வளவு முக்கியமானது நம்ம எல்லாருக்கும் தெரியும், உண்மைதானே? வீட்டில் கூட எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, டெய்லியும் குளிக்கணும், வாஷ் பண்ண துணியை பார்த்து வேர் பண்ணு, வீட்டை கிளீன் பண்ணு, அதை எப்பயும் தொடச்சு சுத்தமா வச்சுக்கோ. ஃபெஸ்டிவல் டைம்ல வீட்டை தலைகளை புரட்டி போட்டு சுத்தம் பண்ற வேலை எல்லாம் நடக்கும். ஆனா நம்மளை சுத்தி இருக்க இந்த காத்து, அதை என்ன பண்ண முடியும் நம்மளால? அதை எப்படி கிளீன் பண்ண முடியும்? அதுக்கான சொல்யூஷன் தான் கொண்டு வந்திருக்காங்க கௌரவ் ராகவ் அண்ட் தீப் பிரகாஷ் சிங். கௌரவ் அண்ட் தீப், உங்களை எங்களுடைய இந்த மேடைக்கு நாங்க வரவேற்கிறோம். ரொம்ப நன்றி சார். பிச்சுக்கு ரெடியா? ரெடி சார். அப்போ ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஹலோ டைட்டன்ஸ், நீங்க எவ்வளவு நல்ல பிக்சர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. சரி வாங்க, ஒரு வேலை பண்ணலாம், உங்களை கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ண வைக்கலாம். நீங்க எல்லாரும் இப்போ ஒண்ணா டீப் பிரெத் எடுங்க. பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் இன், பிரீத் அவுட். நல்லா இருக்கா? நீங்க இப்ப எடுத்த ஒரு சுவாசத்துல CO2 ஓட அளவு வெளியே இருக்கிறத விட ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? உண்மை என்னன்னா, இன்டோர்ல இருக்கிற காத்துல அவுட்டோரை விட ரொம்ப அதிகமான பொல்யூஷன் இருக்கும். ரோடுகள்லயும் வெளியிலயும் தான் பொல்யூஷன் ரொம்ப அதிகமா இருக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனா இங்க உண்மையான வில்லனே நம்ம வீடு, ஆபீஸ், பில்டிங், ஹாஸ்பிட்டல், ஆல் ஏர்போர்ட்ஸ்ல தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு இன்னொரு ஃபேக்டையும் சொல்றேன். மரங்கள் ஆக்சிஜனை உருவாக்குதுன்னு நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க. உருவாக்குதுதான், உண்மைதான். ஆனா நம்ம எல்லாரும் சுவாசிக்கிற ஆக்சிஜன்ல 70% மேல வாட்டர் பாடிஸ்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு மைக்ரோஸ்கோபிக் மிஷின் தான் பண்ணுது. அந்த மிஷினோட பேரு மைக்ரோ ஆல்கைன்.
இந்த மைக்ரோ ஆல்கைன் பகல் நேரத்துல கார்பன் டை ஆக்சைடை கேப்சர் பண்ணி ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். டைட்டன்ஸ், என்னோட பேரு கௌரவ் ராகவ். நான் ஒரு எக்ஸ் மர்ச்சன்ட் நேவி ஆபீசர். நான் என்னோட மெரின் லைஃப்ல மைக்ரோ ஆல்கியோட மேஜிக்கை பார்த்திருக்கேன். நான் இவருடைய ஃப்ரெண்டு அண்ட் கோ ஃபவுண்டர் தீப் பிரகாஷ் சிங். நான் ஹேண்டில் பண்றது மேனுஃபேக்சரிங்கும் அப்புறம் ஆபரேஷன்ஸையும். நாங்க ஒன்னா சேர்ந்து உருவாக்கி இருக்கிறது Ocean Tree. டைட்டன்ஸ், ஓஷன் ட்ரீ எப்படிப்பட்ட ஒரு பியூரிஃபயர்னா இது டஸ்ட் ரிமூவல்ல மட்டும் வேலை செய்யறது இல்ல. ஓஷன் ட்ரீ ஆர்டிஃபிஷியல் போட்டோசிந்தசிஸ் உதவியோட 24/7 ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்புறம் அதே அமௌண்ட்ல கார்பன் டை ஆக்சைடையும் கேப்சர் பண்ணுது. ஒரு ஓஷன் ட்ரீ ஆவரேஜா 6 மரங்களுக்கு இணையான ஆக்சிஜனை உருவாக்குது. இது ஓஷன் ட்ரீயோடைய டெமோ அண்ட் மினியேச்சர் யூனிட். இந்த மாதிரி 6 யூனிட் ஜெய்ப்பூர்ல லைவா இருக்கு. 1 ஜேடிஎம்ல, 5 ஜெய்ப்பூர் ஏர்போர்ட்ல. சுவாசிக்கிறது அவசியமானதுன்னு நாங்க நம்புறோம். ஆனா ஒரு சுத்தமான காத்த சுவாசிக்கிறது அதை விட ரொம்ப அவசியமானது. டைட்டன்ஸ், இந்த மிஷன்ல நீங்க எங்களோட இணையணும்னு நாங்க விரும்புறோம். அண்ட் இந்த மைக்ரோ ஆல்கிபேஸ் சொல்யூஷன்ஸ் உங்க வீடுகளுக்கு, ஆபீஸ்களுக்கு, சொசைட்டிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு விரும்புறோம். அண்ட் நம்மளோட நாட்டுக்குள்ள ஃப்ரெஷ்ஷான காத்த சப்ளை பண்ண எங்களுக்கு தேவை 50 lakhs ஃபார் 3.33% ஈக்விட்டி. சோ இன்னொரு டீப் பிரீத் எடுத்துக்கிட்டு எங்களோட கைகோர்க்க தயாராயிடுங்க. ஆமா, தயாரா இருங்க. நான் முதல்ல உங்ககிட்ட கேட்க விருப்பப்படுறது, ஆமா. இவ்வளவு Yes. யூனிக்கான ஐடியா உங்களுக்கு எங்க இருந்து வந்தது? நான் மர்ஷன் நேவில இருந்தப்போ 2009ல எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. அப்பதான் இந்த உலகத்துல ஒரு 70%க்கும் மேலான ஆக்சிஜன் வாட்டர் பாடிஸ்ல இருந்து தான் வருதுன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சது. மனிதர்களான நாம லேண்ட் பேஸ்ட் ப்ராஜெக்ட்ல தான் ஃபோக்கஸ் பண்றோம். அது ரொம்ப நீளமான டைம் டேக்கிங் ப்ராஜெக்ட்ஸா இருக்கும். இது புரோட்டோடைப்பா இல்ல மாடலா? இது ஒரு டெமோ ப்ரோட்டோடைப். ஆக்சுவலா இது ரொம்ப பெருசா இருக்கும். அது ஒரு 6 அடி உயரத்துக்கு இருக்கும். ஆக்சுவலி இது எப்படி வேலை செய்யும்னு கொஞ்சம் சொல்றீங்க? வாங்க சொல்றேன். டைட்டன்ஸ், இது ஒரு சிங்கிள் செல் மைக்ரோ ஆல்கே. இதோட பேரு ஸ்பைரோலினா. இதுல ஒரு லைட் மேல போட்டிருக்கு, இன்னொரு லைட் கீழே போட்டிருக்கு. இப்ப இங்க போட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு அந்த லைட்டோட வேவ் லென்த் சன்னோட வேவ் லென்த்துக்கு சமமா இருக்கணும். சீம் ஸ்பெக்ட்ரமாவும் இருக்கணும். சோ இந்த லைட்டை நாங்க சன்னோட ஸ்பெக்ட்ரம் வேவ் லென்த்லயும் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிருக்கோம். போட்டோசிந்தசிஸ் நடக்க மைக்ரோ ஆல்கேக்கு நியூட்ரிஷியன்ஸ் தேவைப்படும். அதை நாங்க இங்க ஆட் பண்றோம். அதை தவிர அதுக்கு கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படும். அப்பதான் அதால அதை கேப்சர் பண்ணி அதே அளவுல ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ண முடியும். இதுக்கு கீழே ஒரு பம்ப் இருக்கு. அது அட்மாஸ்பியர்ல இருக்கிற காத்த உள்ள இழுத்து வாட்டர்ல டிஃப்யூஸ் பண்ணும். மைக்ரோ ஆல்கே போட்டோசிந்தசிஸ் நேரத்துல கார்பன் டை ஆக்சைடை கேப்சர் பண்ணும் அண்ட் ஃப்ரெஷ் ஆக்சிஜன் இங்க இருந்து வெளியில வரும். இது ஒரு டெமோ ப்ராடக்ட் யூனிட். செடிங்க வளர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இந்த மைக்ரோ ஆல்கே ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அதோட சைஸ்ல டபுள் ஆகும். 2 மாசத்துல இதோட பயோமாஸ் எந்த அளவுக்கு அதிகமாகும்னா லைட்டோட பெனிட்ரேஷன் மேல இருந்தும் கீழே இருந்தும் கிட்டத்தட்ட முடியாத அளவுக்கு ஆயிடும். அந்த நேரத்துல இந்த மைக்ரோ ஆல்கேவை பிளான்ட் ஃபீடுக்காக ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசரா நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். இப்ப எங்களோட பிசினஸ் மாடல்ல இத நாங்க B2Bல தந்துகிட்டு இருக்கோம். இதுல ஹோட்டல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஏர்போர்ட்ல அண்ட் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ஸ்ல அவங்களோட பிளான்ட்ஸ் ஃபீட்ல அவங்க யூஸ் பண்ற கெமிக்கல் ஃபெர்டிலைசருக்கு பதிலா இத அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு நேச்சுரல் வழியில அவங்களால அந்த பிளான்ட்டை ஃபீட் பண்ண முடியும். அப்புறம் அந்த ஏரியால அவங்க ஆர்கானிக் சர்டிபிகேஷனும் அப்ளை பண்ண முடியும். இந்த டெக்னாலஜி பேட்டன்டா இல்லனா? நான் லாஸ்ட் இயர் நவம்பர்ல அப்ளை பண்ணேன். ஏன்னா டெக்னாலஜி பேட்டன்ட்க்கு போனோம்னா அதுக்கு ஒரு 2 இல்லனா 3 வருஷம் வரைக்கும் ஆயிடும். சோ லேப் கண்டிஷன்ஸ்ல 11 மணி நேரம் ஆக்சிஜனை உருவாக்குறது சாத்தியமாயிருக்கு. ஆனா இந்த மிஷன் நிக்காம 24 மணி நேரமும் ஆக்சிஜனை உருவாக்கிட்டு இருக்கும். பிளக் அண்ட் பிளே 6 மரங்களுக்கு இணையா இது ஆக்சிஜனை உருவாக்கும். ஆனா இதோட கால்குலேஷன்ஸ் ESG சஸ்டைனபிலிட்டி டிபார்ட்மெண்ட் பண்ணப்போ அதுல அவங்க கண்டுபிடிச்சது ஒரு 5 ஓஷன் ட்ரீயால 18,500 பேருக்கு ஒரு வருஷத்துக்கு ஆக்சிஜனை வழங்க முடியும். டைட்டன்ஸ் நிறைய விஷயம் கேட்க விரும்புவாங்க. சோ நீங்க எல்லாரும் கேட்கறதுக்கு முன்னாடி மார்க்கெட் டிமாண்ட் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாமா? ஏன்னா இன்னும் கான்ஃபிடென்ட்டா நம்ம Yes, பேசலாம். absolutely. Go ahead. சோ ஆடியன்ஸ், நீங்க உங்களோட ஓட்டிங் மீட்டர்ஸை கையில எடுங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்ல எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு உங்ககிட்ட நாங்க தெரிஞ்சுக்க விருப்பப்படுறோம். And your time starts now. $65% people இதுக்கான அவசியம் இருக்கு அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. 35% people இது இல்லைனாலும் வாழ்க்கை ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல உங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ண விரும்புறேன். ரொம்ப Thank you பிரமாதம். very much. சரியான டைரக்ஷன்ல ஒர்க் பண்றீங்க. இது எந்த அளவுக்கு வெற்றி அடையுதுன்றதெல்லாம் அப்புறம் பார்க்க வேண்டியது. ஆனா ஒரு சரியான பாதையில அடியெடுத்து வைக்கிறது நல்ல விஷயம் தான். Thanks. அதை தான் நான் நம்புறேன்.
பிராக்டிக்கலா இத வீட்ல வச்சோம்னா வீட்ல பெரும்பாலானவங்க பயன்படுத்துறது ஹை வாட் ஸ்பிளிட் ஏசி. ஆமா. விண்டோ ஏசி காலம்லாம் போயிடுச்சு. அதுல குறைஞ்சபட்சம் ஃப்ரெஷ்ஷான காத்தாவது வந்தது. டக்டபிள் மிஷின்ஸால ஆபீஸை விட வீட்ல மோசமா இருக்கு. Yes. ஆமா. ஃப்ரெஷ்ஷா இருக்கான கனெக்ஷன் பைப்பே அவங்க இல்ல. கொடுக்கறதே கொடுக்கறது இல்ல. இல்ல. இப்போ ஒரு 5000 சதுரடிக்கான வீட்லயோ அல்லது 2500 சதுரடியிலயோ இல்ல 1100 பிளாட் கூட வச்சுக்கோங்க. அந்த பிளாட்ல ஒரே ஒரு மிஷின் வைக்க முடியாது இல்ல. ஒவ்வொரு ரூமுக்கு ஒரு மிஷின் வைக்கணும். சோ இது எப்படி வயபிளா இருக்கும்? இப்போ நாங்க லான்ச் பண்ணிருக்கிற இந்த வேரியன்ட் B2B-க்காக மட்டும்தான் லான்ச் பண்ணிருக்கோம். ஏன்னா இதுல AMC ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். சோ எங்களுக்கு அதுக்கான ஃபண்டிங் வர வரைக்கும், அதுக்கான ரிசோர்சஸ் இருக்கிற வரைக்கும் நாங்க DTC-க்குள்ள எப்பவும் ஃபோக்கஸ் பண்றது இல்ல. DTC யூனிட்டை பார்த்தோம்னா அது 50 லிட்டர் யூனிட்டா இருக்கும். ஒரு 400 அடி ஏரியாவை அது கவர் பண்ணும். அதோட ஹைட் ரஃப்லி இவ்வளவு இருக்கும், கிட்டத்தட்ட இதே சைஸ்ல இருக்கும். அதுவும் ஒரு ஆஸ்தட்டிக் யூனிட்டா இருக்கும். சரி, ஒரு யூனிட்டோட காஸ்ட் எவ்வளவு இருக்கும்னு சொல்லுங்க. ஒரு யூனிட்டோட காஸ்ட் நாங்க டார்கெட் பண்றது 4.5 lakhs rupees. ஆனா இப்போ நெகோஷியேட் பண்ணி 1.85 இருக்கும். சரி, ஒருவேளை ஒரு மூணாவது கஸ்டமர் வந்து நான் 90,000 தான் வாங்குவேன்னு சொன்னாங்கன்னா நீங்க இதை 90,000க்கும் விற்கிறதுக்கு ரெடியா இருப்பீங்களா? இல்ல சார். அப்ப எதுக்காக நீங்க விலையை குறைச்சிங்க? சார், எனக்கு ஏர்போர்ட்ல இந்த யூனிட்டை வைக்கிறது ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியா தோணுச்சு. அண்ட் இதை விடுறதும் எனக்கு சரியா தோணல சார். ஏன்னா நான் இதுலயும் லாபம் சம்பாதிச்சிருக்கேன். கௌரவ், ஒரு யூனிட் பண்றதுக்கான உங்களோட காஸ்ட் என்ன? மேம், இந்த யூனிட்டை பண்றதுக்கான எனக்கான மொத்த செலவு 1.5 lakh rupees. நீங்க இதோட இம்பாக்ட எப்படி மெஷர் பண்றீங்க? ஏன்னா இது இன்டோர் ஏர் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொன்னீங்க. இப்போதைக்கு இதுக்குள்ள ஒரு IoT எனேபிள்டு டிவைஸை வைக்க நாங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது நமக்கு லைவ் கார்பன் கேப்சர், லைவ் CO2 ppm எவ்வளவு குறையுது, ஆக்சிஜன் எவ்வளவு கிடைக்குது, டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, யூனிட் நம்பர், ஏரியா, லொகேஷன், வால்யூம் ஆஃப் த வாட்டர், டெம்பரேச்சர் ஆஃப் த வாட்டர், அப்புறம் ஒரு டெஸ்க்டாப்ல கிளையண்ட்டுக்கு டெய்லி பேசிஸ்ல எக்ஸல் ஷீட்ல இதெல்லாம் BMS குள்ள வரும் இல்லையா? ஆமா, எல்லா டேட்டாவும் வந்துரும். இது அப்படியே பேக் எண்ட்ல, நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இது ஒருவேளை பேக் எண்ட்ல ஏசி சப்ளையோட இன்டகிரேட் பண்ணோம்னா இதை வச்சுக்கிறதுக்கு பிரச்சனை இருக்காது. அது டக்ட்ல போயிடும். அப்புறம் நீங்க செலவு பண்ணி ஏஸ்தட்டிக்கலா பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல. அப்புறம் கொரியன் பியூ எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. அதுக்கான எந்த அவசியமும் இருக்காது. உங்க லைட்டோட ஸ்பெக்ட்ரம் சேமாவே இருக்கலாம். அப்புறம் அதுக்குள்ள BMS மெஷர்மெண்ட்டை கேப்சர் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஆமா. சோ அதுக்குள்ள உங்களால கெபாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். நீங்க 250 இருந்து 2500 லிட்டர் டேங்க் இறக்கலாம். மக்கள் இன்னி டேட்ல ஒரு டன்னுக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ண தயாரா இருக்காங்க. பயன்படுத்தவும் செய்யறாங்க. அதுல பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். இது ரொம்ப சீப்பான ப்ராடக்ட்டாவும் இருக்கு. கண்டிப்பா சார். உங்களுடைய அப்ரோச்ல இத டிராஸ்டிக்கலா வேற வழியில யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா இதுக்கு ஒரு மிகப்பெரிய அப்ளிகேஷன் இருக்கும். இத பத்தி நீங்க யோசிச்சு பாத்தீங்களா டிசைன் பண்ணும்போது? இல்ல சார். இதை ஏத்துக்கிட்டு நீங்க என்னோட கை கோர்க்க விரும்பினா ஐ எம் மோர் than happy. இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட். Thank you very much சார். ஆனா இத அப்ளிகேஷன் ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து நம்ம பேக் எண்டுக்கு கொண்டு போய் ஆகணும். கிவ் மீ சார். உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு மென்டர்ஷிப்பும் வேணும், இண்டஸ்ட்ரி கனெக்ஷனும் வேணும், அது கூடவே ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் வேணும். அது மூலமா என்னால இந்த யூனிட்டை ஸ்கேல் பண்ண முடியும். அண்ட் நவம்பர்ல இருந்து டெல்லி NCRல பேனிக் செல்லிங் நடக்கும்போது அந்த நேரத்துல நான் மக்களுக்கு இந்த சரியான ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்க்க விரும்புறேன். நான் ஒரு பெரிய ESG கம்யூனிட்டி நடத்திக்கிட்டு இருக்கேன். டெலா லீடர்ஸ் கிளப்ல உலகம் முழுக்க இந்த கம்யூனிட்டி இருக்கு. Yes, sir. கிட்டத்தட்ட 100க்கும் மேலான ESG ஸ்பெஷலிஸ்ட், சேர்மன்ஸ், கன்சல்டன்ட்ஸ் எல்லாம் இந்த கம்யூனிட்டில இருக்காங்க. டெலா லீடர்ஸ் ESG கம்யூனிட்டி. நாம அதை யூஸ் பண்ணிக்கலாம். Right, sir. இந்த ப்ராடக்ட்டோட அப்ளிகேஷனை கொஞ்சம் மாத்தி we can reach out. இந்த பிசினஸ் மாடலை நீங்க டர்ன் பண்ணணும் ரெடியா இருந்தீங்கன்னா I am ready to come on board. சரி, ஓகே. உங்களுக்கு ஆஸ்க் என்னன்றதையும் சொல்லிடுங்க. உங்க ஃபண்டிங் என்ன? 50 lakh rupees from 3.33%. நான் இந்த டீலுக்கு ரெடியா இருக்கேன். ஆனா இந்த விஷயத்துக்கு வேல்யூவேஷன் டிட்டர்மின் பண்றது, எந்த ப்ராடக்ட்ல நீங்க 15 கோடி வேல்யூவேஷன் போட்டு வந்திருக்கீங்களோ அந்த ப்ராடக்ட்ல எனக்கு எந்த மார்க்கெட்டும் தெரியல. ஆனா இதே ப்ராடக்ட்டை வேற ஒரு அப்ளிகேஷன்ல பண்ணோம்னா ஸ்கை இஸ் த லிமிட். 10,000 சதுரடியிலும் பண்ணலாம், 1000 சதுரடியிலும் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அப்போ நீங்க இத கன்வெர்ட்டபிள் நோட்ல பண்ண ஆசைப்படுறீங்க? கன்வெர்ட்டபிள் நோட்டாவே பண்ணிக்கலாம். அத பத்தி நாம தனியா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சோ 50 lakhs 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் என்னால இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியும். எப்படிங்கறத நாம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். Thank you very much sir. பிரியங்கா, ஐ திங்க் கௌரவ் அண்ட் தீப் உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல இன்வெஸ்டர் கிடைச்சிருக்காரு. ஐ திங்க் அவரோட கண்டிப்பா. எக்ஸ்பர்டீஸ இங்க இருக்க யாராலையும் மேட்ச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த செக்டார்ல எனக்கு எந்த எக்ஸ்பர்டீஸும் இல்ல. அண்ட் எனக்கு இது ரொம்ப ஏர்லியா இருக்கு. இன்னைக்கு என்னால உங்களோட கை கோர்க்க முடியாது. அர்ஜுன், அஃப்கோர்ஸ் ஜிம்மி சாருக்கு இதுல எங்களை விட நிறைய எக்ஸ்பர்டிஸ் இருக்கு. அவர் தான் உங்களுக்கு சரியானவர். சோ இதுல இப்ப என்னால கை கோர்க்க ஓகே. சந்தோஷ் சார், நீங்க என்ன கேட்டிங்கன்னா, ஜிம்மி சாரோட நீங்க கை கோர்க்க போறீங்கன்னா அவர் உங்களுக்கு சரியான கைடன்ஸ் தருவாரு,
உங்களுக்கு நல்ல மென்டராகவும் இருப்பாரு. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். என்னால உங்க கூட கை கோர்க்க முடியல. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஓகே. ஸோ ஜிம்மி சாரோட ஆஃபர் 50 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபியூச்சர் கன்வெர்ட்டபிள் நோட். இப்போ நீங்க அவரோட கை கோர்க்க ரெடியா இருக்கீங்களா? டன் சார். அப்ப வாங்க ஹேண்ட் ஷேக் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி ஆல் தி மச். பெஸ்ட். ரொம்ப நல்ல முயற்சி. தேங்க்யூ சார். வா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. 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 குட். ஜிம்மி சார் எங்களுக்கு வெறும் மென்டரிங் மட்டும் பண்ணல, அது கூடவே அவரோட லேசர் ஷாப் மிஷின் மூலமா எப்படி இந்த ப்ராடக்ட்டை ட்விஸ்ட் பண்ணி ஒரு புது அப்ளிகேஷன்ல கொண்டு போலானோ எங்களுக்கு வழி காட்டியிருக்காரு. ஐடியா பஸ் எங்களுக்கு ஒரு மேடையை மட்டும் தரல, எங்களுடைய இந்த ப்ராடக்ட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக எங்களுக்கு நம்பிக்கையும் தந்திருக்காங்க.